உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் பெற்ற அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதை. வீட்டிற்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்த முதலை. ஆயுதங்களை காட்டி 6 கோடி சொத்துக்கள் கொள்ளை. நாடாளுமன்றத்தில் அதிரடி மாற்றம். அனுர அரசின் அதிரடி தீர்மானம். குடும்பத்தை காப்பாற்றிய நாய். வைரலாகும் நெகிழ்ச்சி சம்பவம். மடியில் கனமில்லை என்கிறார் பிள்ளையான். தென்கொரியாவிற்குள் அத்துமீறி நுழைந்த சீன ரஷ்ய ராணுவ விமானங்கள். நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தின் குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரியாக கடமையாற்றும் பிரதான போலீஸ் பரிசோதகரை லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். குறித்து போலீஸ் அதிகாரி 2,70,000 ரூபாய் பெறுமதியான குளிரொட்டியை இலஞ்சமாக கேட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாடகை அடிப்படையில் வழங்கப்பட்ட மோட்டார் வாகனம் தொடர்பான பிரச்சினையை விசாரிப்பதற்கும் நீதிமன்றத்தினால் மோட்டார் வாகனத்தை மீள பெற்றுக் கொள்வதற்கும் உதவுவதற்கும் மேற்படி குளிரொட்டியை இலவசமாக பெற்றதாகவே கூறப்படுகிறது. குளியாப்பட்டிய தியகலமுல்ல பிரதேசத்தில் உள்ள வீடொன்றினில் முதலையொன்று புகுந்ததால் வீட்டினர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இன்று அதிகாலை குறித்த வீட்டினுள் முதலை புகுந்துள்ளது. சுமார் 5 அடி நீளமுள்ள முதலையே வீடொன்றிற்குள் புகுந்ததாக கூறப்பட்டுள்ளது. தற்போது பெய்து வரும் மழையுடனான காலநிலை காரணமாக முதலை மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வந்திருக்கலாம் என்று அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அறிவித்து குறித்த முதலையை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுதங்களை காட்டி அச்சுறுத்தி 6 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நீல மாணிக்கக்கல், தங்கப் பொருட்கள் மற்றும் பணம் திருடப்பட்டமை தொடர்பில் 9 பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த நவம்பர் 10 லக்கல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் குறித்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தக நபர்கள் மாவத்தகம மற்றும் பொல்பித்திகம போலீஸ் பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு 1 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம், 7 பவுன் தங்கம் மற்றும் 2 பொம்மை கைத்துப்பாக்கிகள், கத்தி மற்றும் வேன் என்பவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். அதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தக நபர்களில் தேரர் ஒருவரும் அடங்குவதாக தெரிய வருகிறது. மேலும் சந்தக நபர்கள் பத்தேகம, சபுஸ்கந்த, பொல்பித்திகம, குருநாகல், ரத்னபுரி மற்றும் பெல்கமுவ ஆகிய பிரதேசங்களை வசிப்பிடமாக கொண்ட 38 வயதிற்கும் 49 வயதிற்கும் இடைப்பட்டவர்கள் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த அரசாங்கத்தின் போது தன்னிச்சையாக நியமிக்கப்பட்டதாக கூறப்படும் நாடாளுமன்றத்தின் பல குழுக்களை ரத்து செய்ய அல்லது மாற்றுவதற்கு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு தீர்மானித்துள்ளது. இவ்வாறான குழுக்களை நியமிப்பதால் பெருமளவு பணம் விரயமாவதை அரசாங்கம் உணர்ந்ததை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற குழுக்களின் நியமனங்கள் தொடர்பான விடயங்களை மறு ஆய்வு செய்து அதற்கான முன்மொழிவுகளை ஜனவரி 31 முன் சமர்ப்பிக்குமாறு நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான குழு ஏற்கனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதன்படி துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் நாடாளுமன்றங்கள் அமைக்கும் முறைமைகள் மிக விரைவில் மாற்றப்படும் என்று கூறப்படுகிறது. மேலும் ஒரே மாதிரியான துறைகளுக்கு பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதால் அவ்வாறான துறைகளை ஒரு குழுவின் கீழ் கொண்டு வருவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பொருளாதாரத்தின் பல்வேறு துறைகள் தொடர்பில் அண்மை காலமாக பல துறைசார் கண்காணிப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இவற்றை ஒரே குழுவின் கீழ் கொண்டுவர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை கமகொட பகுதியில் நாயொன்று முழு குடும்பத்தையும் காப்பாற்றிய நிகழ்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பெய்த கடும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக புளிய மரத்தின் கிளை ஒன்று வீடொன்றின் மீது விழுந்துள்ளது. இதன் காரணமாக வீடு முற்றாக இடிந்துள்ள நிலையில் வீட்டில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த வளர்ப்பு நாய் அதிகாலையில் வீட்டு உரிமையாளர்கள் உறங்கிக் கொண்டிருந்த படுக்கைக்கு சென்று நுளம்பு வலையையும் அவர்கள் அணிந்திருந்த ஆடையையும் கடித்து இழுத்து எழுப்பியுள்ளது. வீட்டில் உள்ள அனைவரையும் எழுப்பி வெளியே அழைத்து வெளியே வந்த சில நிமிடங்களில் மரத்தின் கிளை வீட்டின் கூரையின் மீது விழுந்து அவர்களின் கட்டிலின் மீது விழுந்துள்ளது. நாயின் இந்த செயற்பாட்டால் வீட்டில் இருந்த உரிமையாளர்கள் அனைவரும் பேராபத்தில் இருந்து உயிர் தப்பியுள்ளனர். இந்த சம்பவமானது தற்போது சமூக வலைதளமெங்கும் வைரலாகி வருகிறது.
குற்றப்புலனாய்வு பிரிவின் விசாரணையில் நான் வெளிநாடு சென்று விடுவேன் என்று என்னுடைய கடவுச்சீட்டை முடக்கி வைத்திருக்கிறார்கள் என்று பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். ஆனால் எனக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு கிடையாது என்றும், அடிக்கடி நான் கூறுவதைப் போல மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, யாருக்கும் அஞ்ச போவதில்லை, விசாரணைக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் 5 சீன ராணுவ விமானங்களும் 6 ரஷ்ய ராணுவ விமானங்களும் நுழைந்ததாக தென்கொரிய ராணுவம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தென்கொரியாவின் ராணுவம் போர் விமானங்களை ஏவியது. இதனால் தென்கொரியாவில் போர் பதற்றம் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் வட்டமடித்த 11 சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் பின்னர் பாதுகாப்பாக வெளியேறின. முன் அறிவிப்பின்றி சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியா வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் பறந்ததற்கு தென்கொரியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சீன மற்றும் ரஷ்ய ராணுவ விமானங்கள் தென்கொரியாவின் வான் பாதுகாப்பு மண்டலத்திற்குள் ஊடுருவது அடிக்கடி நிகழும் நிகழ்வாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். லஞ்சம் பெற்ற அதிகாரிகளுக்கு நேர்ந்த கதை. வீட்டிற்குள் அழையா விருந்தாளியாக நுழைந்த முதலை. ஆயுதங்களை காட்டி 6 கோடி சொத்துக்கள் கொள்ளை. நாடாளுமன்றத்தில் அதிரடி மாற்றம். அனுர அரசின் அதிரடி தீர்மானம். குடும்பத்தை காப்பாற்றிய நாய். வைரலாகும் நெகிழ்ச்சி சம்பவம். மடியில் கனமில்லை என்கிறார் பிள்ளையான். தென்கொரியாவிற்குள் அத்துமீறி நுழைந்த சீன ரஷ்ய ராணுவ விமானங்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.